உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. என்னோட பேர் ஆல்பர்ட். சொந்த ஊர் வந்து கள்ளக்குறிச்சி. எனக்கு அப்பா அம்மா இல்லை. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அப்பா அம்மா இறந்துட்டாங்க. ஸோ ஆண்டவர் கிருபையால் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன். பிஇ எம்பிஏ வரையும் படித்தேன். ஸோ எனக்கு மேரேஜ் ஆகி 5 years ஆகுது. ஒய்ஃப் பேர் வந்து ஜெனிஃபர். அவங்க வந்து சொந்த ஊர் வந்து மனைவிக்கு வந்து ஒசூர். நாங்கள் வந்து ஒசூர்லேயே ஒரு வாடகை வீட்டில் வந்து தங்கியிருக்கிறோம். ஸோ என் மனைவிக்கும் கொஞ்சம் ப்ராப்ளம், கால் நடக்க முடியாது, ஸ்டிக் வச்சு தான் நடப்பாங்க 2 சைடுமே. ஸோ நாங்கள் வீட்டிலேருந்தே வாடகை வீட்டிலே தங்கிக்கிட்டு என்னை சிஸ்டத்து மூலிமா வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். மாதம் 60,000 எனக்கு சம்பளம். ஸோ என் மனைவிக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். என் மனைவிக்கு வந்து கால் தொடையில் வந்து ஒரு மாதிரி கட்டி மாதிரி வந்து செப்டிக்காக அதிகமாக பரவிட்டே இருக்கும். ஸோ 13 வயசு வரைக்கும் நல்லா தான் நடந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு அந்த காலில் கட்டி வந்ததால் ஸோ நடக்க முடியாமல் சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. ஸோ என்கிட்ட மேரேஜ் ஆனதுலேருந்து என்கிட்ட இந்த பிரச்சனை என்கிட்ட சொன்னதே இல்லை. அந்த இடம் வந்து அதிகமாக பரவிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ என்கிட்ட சொன்னதே இல்லை அந்தமாதிரி ப்ராப்ளம் என்கிட்ட இருக்குன்னு. ஸோ நைட் ஃபுல்லாக ஏஞ்சி உட்காந்து 2 மணி மேலே உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஸோ நான் ஏன் அழுகுறேன்னு சொல்லி நான் கேட்பேன். இல்லை நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு இந்த விஷயத்த மறைச்சிட்டே தான் இருந்தாங்க. எந்த விஷயத்தையுமே சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வலி தாங்க முடியாமல் எனக்கு கால் ஃபுல்லாமே வீக்கமாக இருக்குது, ரொம்ப அதிகமாக வலிச்சிட்டே இருக்குது, எனக்கு இதுமாதிரி ப்ராப்ளம் என்கிட்ட இருக்குது, உங்ககிட்ட சொல்கிறது கொஞ்சம் தயக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து ஒரு 4 lakhs வச்சுருந்தேன். ஸோ பரவாயில்லம்மா நம்ம ட்ரீட்மெண்ட் பார்ப்போம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒசூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அங்கே சொல்லிட்டாங்க, நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்ட் பண்ணுங்கள் தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ஒசூர் காவேரி ஹாஸ்பிட்டலில் நான் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அங்கே சொல்லிட்டாங்க, இல்லை தம்பி ரொம்ப கிரிட்டிக்கல்ப்பா, ஸோ கால் எடுக்கணும், 2 காலை எடுத்தால் தான் சரி பண்ண முடியும்ப்பா, அதுக்கு 5 lakhs செலவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து கால் எடுத்துகிட்டு அந்த பொண்ணால் சுத்தமாக நடக்க முடியாது. ஸோ எப்படி இந்த பொண்ணை எப்படி காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலைக்கு நான் போயிட்டேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் சரி பண்ணிட மாட்டாங்களான்ற ஒரு நம்பிக்கையோட ஸோ அப்போ கூட அந்த ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க, தம்பி அங்கே உங்கள் மனைவி வந்து கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, 2 குழந்தையாக இருக்குது. ஸோ நாங்கள் செக் பண்ணி பார்த்ததில் குழந்தை வளர்ச்சி சரியில்லைப்பா, குழந்தைய கழிச்சுனுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ என் மனைவிகிட்ட சொல்ல வேணாம் டாக்டர், நான் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறேன், நான் பொறுமையாக எடுத்து சொல்லிக்கிறேன்னு சொல்லிவிட்டு ஸோ மறுபடியும் நான் நிறைய நெட்லலாம் சர்ச் பண்ணுவேன். இந்த இது சம்மந்தமாக எங்கே சரி பண்ண முடியுன்ற நம்பிக்கையோட நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். போகிற இடம் எல்லாமே ஒரு 15,000 20,000 செலவாகும். அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காது. ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க, நிறைய ரிப்போர்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. ஏதாச்சும் சரி பண்ணிட முடியுன்ற நம்பிக்கையோடையே நான் நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். கடைசியாக நான் டெல்லிக்கு போயிருந்தேன். டெல்லியில் அங்கேயே நான் வந்து முசோரின்ற ஒரு இடத்துல 13 நாள் ஸ்டே பண்ணி அங்கேயே நான் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன். அங்கே இருக்கிற டாக்டர் சொல்லிட்டாங்க, இல்லை தம்பி ரொம்ப கிரிட்டிக்கல், இதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் இடுப்புக்கு மேலே குழந்தை பரவிடும், 10 நாளுக்கு மேலே டைம் தம்பி, இதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, ஸோ குழந்தைய நீங்கள் வந்து கழிச்சிடுங்க, அது மட்டும் இல்லை காலை எடுத்துருங்க, வேறு வழியே இல்லைப்பா தம்பி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாத ஒரு சூழ்நிலைகள். டாக்டர்கிட்ட சொல்லும்போது, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்குது, எனக்கு தெரிஞ்ச ஒரு க்ளோஸ் டாக்டர் இருக்காங்க, நீங்கள் அங்கே போங்க, மதுரைக்கு போங்க, நானே உங்களுக்கு ட்ரெயின் அனுப்பி விட்றேன்னு சொல்லிவிட்டு அவங்களே டிக்கெட் போட்டு எனக்கு அனுப்பி விட்டாங்க. சார் நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது எனக்கு ஒரு ரிப்போர்ட் ஃபைல் கொடுப்பாங்க. அந்த ஃபைல் எல்லாமே ஒன்று விடாமல் எடுத்துகிட்டு தான் போவேன். நான் ட்ரெயினில் வரும்போது மனைவி வந்து அந்த ரிப்போர்ட் ஃபைல் எல்லாமே எண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்கும்போது, இல்லை இவ்வளோ ஃபைல் இருக்குது, ஒரு இடத்துல கூடமே சரி பண்ண முடியல அப்படின்னாங்க. எவ்வளோ ஃபைலுமானு கேட்டேன். 147 ஃபைல் இருக்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் 147 மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன். ஸோ கலராக டிஃப்ரெண்ட்டான ஃபைல்லாம் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு 30,000 40,000 20,000 சரி செலவு தான் அதிகமாக ஆகுமே தவிர அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கல. ஸோ பார்த்திங்கன்னா கையில் வச்சுருந்த 4 lakhs எனக்கு செலவாயிடுச்சு, ஹாஸ்பிட்டலுக்கே செலவாயிடுச்சு. இந்த லேப்டாப்பும் விற்று தான் சின்ன காரியத்துக்காக நான் செலவு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ என் கையில் வேலையும் இல்லாமல் ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மதுரைக்கு வந்ததுக்கப்புறமா அந்த ஆட்டோ டிரைவரில் ஏறி ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன். தம்பி அந்த ஹாஸ்பிட்டல் 10 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு வந்துடலாம், ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கும் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நான் தோணுச்சு.
போகும்போது நான் ஒரு டீ கடையில் உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் ஒரு வசனம் இருந்தது. ஸோ அந்த ஆட்டோ அந்த வசனம் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். அந்த ஃபோட்டோ பிடிக்கலான்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த ஆட்டோ கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறீங்களா, நான் கொஞ்சம் ஃபோட்டோ மட்டும் அந்த வசனத்தை நான் பிடிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது அந்த ஆட்டோ அந்த சபைக்கு நேராக தாண்டி போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து சபையை பார்த்தோன்னா அந்த ஆட்டோலேருந்து ஒரு அம்மா இறங்கி இந்த சர்ச்சுக்கு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஆட்டோ போயிடுச்சு. நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் வந்து இல்லைம்மா, நம்ம இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாமா, இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் ஒரே தீர்வு ஒருத்தர் இருக்காரம்மா, நம்ம அவரை போய் பார்த்து பேசுவோன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். இந்த சபைக்கு உள்ளார வந்துட்டு ஒரு 1 இயருக்கு முன்னாடி நான் வந்துட்டேன். ஸோ எந்த விஷயத்துக்கு நான் சோர்ந்து போனது கிடையாது, எந்த விஷயத்துக்கு நான் அழுததும் கிடையாது. நான் எப்பயுமே கொஞ்சம் போல்டாக கொஞ்சம் எப்பயுமே பேசுவேன், கொஞ்சம் எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் இருப்பேன். பட் இருந்தாலும் அந்த ஏற்பட்ட மனவேதனைகள் சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மன உடைச்சல் ஆயிடுச்சு. கையில் பார்த்திங்கன்னா 250 ரூபா அந்த ஆட்டோக்கு 200 ரூபா கொடுத்துட்டு மிச்சம் இந்த 50 ரூபா தான் மனைவி வச்சுருந்தாங்க. ரிட்டர்ன் என்கிட்ட இங்கேருந்து போகிறது கூட என்கிட்ட காசு இல்லை. ஸோ நான் ரொம்ப வேதனையோடு தான் இருந்தேன். எப்படி இந்த பொண்ணை வச்சு காப்பாற்றுவேன், எப்படி நான் சரி பண்ணுவேன், இன்னும் 10 நாள் தான் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையோடு இருந்தேன். ஸோ என் மனைவிகிட்ட எல்லாத்தையும் மறைச்சி தான் வச்சுருந்தேன். ஸோ கால் எடுத்துருவோன்னு சொல்லிட்டு விஷயத்த மறைச்சி தான் இருந்தேன். எப்படியே தெரிஞ்சிச்சு, அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அவங்களும் மனசார ரொம்ப வேதனை அடைஞ்சிட்டாங்க. கால் எடுத்துட்டா எப்படி லைஃப் வாழ முடியுன்ற ஒரு சுச்சுவேஷன் உருவாயிடுச்சு. ஸோ அந்த டைமில் என்ன பண்ணேன், ஸோ கண்ணீர் விட்டு அன்றைக்கி சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய நடந்துட்டு இருந்துச்சு. கண்ணீர் விட்டு நான் அழுதுட்டேன். என்னை ஏன்ப்பா அப்படி சோதிக்கிற, என்னை ஏன் இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்குற, உன் மனைவியார் உன் பிள்ளையாக இருந்தால் அப்படி ஒரு கஷ்டத்தை கொடுப்பியாப்பா. ஸோ டாக்டர் 10 நாள் சொல்லியிருக்காருப்பா, நான் உனக்காக காத்திருக்கிறேன். ஆனால் டாக்டர் சொல்கிற வார்த்தைக்கு உன்கிட்ட பதில் இருக்காப்பா. நான் எதுக்குமே அழுகிறது இல்லை, ஆனால் எனக்கு அழுக வச்சுட்டு பார்த்தியா, எனக்கு இந்த இடத்த விட்டு போகும்போது எனக்கு ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும், எனக்கு கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான், எனக்கு ஒரு பதில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லி நான் வந்து கண்ணீர் விட்டு அழுதேன். ஸோ நான் அழுதுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா வந்து ஏன் தம்பியில் ஒரு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க. இந்த மாதிரி ப்ராப்ளமாக நான் எதுக்குமே அழுது இல்லைம்மா, நான் ஏசப்பா என்னை அழுக வச்சுட்டாருமா, நான் என்னம்மா பண்ண முடியும்னு சொன்னேன். தம்பி நீ அழுதுட்டு இல்லை, நிச்சயமாக அந்த சபையை விட்டு போகும்போது எனக்கு ஒரு பதில் கிடைக்கும், கவலைப்படாதீங்க, நிச்சயமாக கிடைக்கும் தம்பி, எனக்கும் ஏசப்பா ஒரு பலன் கொடுத்தாரு தம்பி, நிச்சயமாக எனக்கு ஒரு பலன் கிடைக்கும் தம்பி சொல்லிட்டு இந்த கையில் அந்த கார்டு மாதிரி கையில் கொடுத்தாங்க. தம்பி இதை வச்சுக்கோ தம்பின்னு சொல்லி கையில் கொடுத்தாங்க. இதை நான் சரியாக கவனிக்கல. ஸோ அதை வாங்கி நான் வந்து பைபிளில் வச்சுக்கிட்டேன். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா போதகரையை வந்து ஒரு பைபிள் குறித்து நம்பிக்கையான வார்த்தைகள் வந்து குறித்தார். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டு இருந்தேன். எனக்கு அந்த வார்த்தைகளை கேட்க எனக்கு ஒரு சமாதானம் கிடச்சிது, ஒரு சந்தோஷம் சமாதானம் கிடச்சிது. ஸோ நான் தூரத்துலேருந்து ஐயாவை பார்த்துட்டு, ஐயா நீங்கள் கொடுத்த வார்த்தை வந்து நீங்கள் சொல்கிற வார்த்தை இல்லை, பைபிள் கொடுத்து தான் சொல்லியிருக்கீங்க, இந்த வார்த்தைக்கு உண்மையாக இருந்தால் நிச்சயமாக எனக்கு அந்த இடத்துக்கு போகும்போது எனக்கு ஒரு பதில் கிடைக்கணும் ஐயான்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு சமாதானம் கிடச்சதுக்கப்புறம் என் மனைவிகிட்ட அந்த 50 ரூபா கொடுமானான்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி நான் கேட்டேன். இல்லை எனக்கு வேணும், எனக்கு டேப்லெட் வாங்குறதுக்கு வேணும்னு சொல்லி சொன்னாங்க. இல்லை எனக்கு கொடுமா, ஏசப்பா கொடுப்பாருமான்னு சொல்லிட்டு ரொம்ப கட்டாயப்படுத்தி நான் வாங்கி நான் ஆண்டவருக்காக கணக்கை போட்டுட்டு ஸோ நான் வந்து கிளம்பிட்டேன். ஸோ இங்கேருந்து ரிட்டர்ன் போகிறதுக்கு என்ன காசு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு 3 கிலோமீட்டரில் என் மொபைல் ஃபோனை விற்கலான்னு நான் முடிவு பண்ணேன். ஸோ எல்லாம் கம்யூனிகேஷன்ஸ் இந்த ஃபோன் மட்டும்தான். சரி என்ன பண்ணுறதுமா, ஃபோனை விற்றுடலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பேக் பண்ணி நான் கிளம்பிட்டேன். போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனை விற்கலான்னு சொல்லிட்டு சிம் கார்டு கேட்டுட்டு கொடுங்க தம்பின்னு சொல்லி சொன்னாங்க. சிம் கார்டு கேட்டு போகிற டைமில் என்ன வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கால் வந்துச்சு. தம்பி நான் கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பி பேசுகிறேன், உங்கள் நிலைமை பற்றி நான் கேள்விப்பட்டேன்ப்பா, உங்கள் மனைவி கூட்டு ஒசூர் மேரி ஹாஸ்பிட்டல் வந்து சேருங்க, நான் ஆப்ரேஷனுக்கான எல்லாம் செலவு ஏற்றுக்கிறேன் தம்பி, உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. என்னோடய நம்பரை எப்படி அவருக்கு போடுறதுனே தெரியல. நான் கேட்டேன், என்னோடய நம்பர் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேட்டேன். இல்லை இந்த கேள்வினா கேட்காதீங்க, நீ உடனடியாக கிளம்பி வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கேங்க ஐயான்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்லதுக்கப்புறம் ஆட்டோ டிரைவரே கையில் நீ ஃபோனை விற்க வேண்டாம் தம்பி, நான் 500 ரூபா கொடுக்குறேன், நீ கிளம்புன்னு சொல்லி என்னை பஸ்ஸை அனுப்பி விட்டாங்க. காவேரி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேகமாக ட்ரீட்மெண்ட் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ இந்த ஹாஸ்பிட்டலில் தான் கால் எடுக்கணும்னு சொன்னாங்க. எதுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்திருக்காங்க, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டலே வேண்டான்ற ஒரு முடிவுக்கு வந்தேன். சரி எப்படியாச்சும் நான் டாக்டர் கன்சல்ட் பண்ணி டாக்டர் கால் எடுக்காமல் ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் நான் முடிவு பண்ணேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளார வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை பார்த்து டாக்டர் வந்து ஒரு நிமிஷம் கூட என்னை பார்த்து பேசவே இல்லை, அவசரமாக உள்ளார போயிட்டாங்க. ஸோ ரொம்ப வேதனையாக இருந்தேன், ஒரு நிமிஷம் கூட பார்த்து பேச மாட்டாங்களா டாக்டர்னு சொல்லி ரொம்ப வேதனையாக இருந்தேன். ஸோ என்ன பண்ணுறது, கால் எடுத்துட்டாங்களா அந்த லைஃபே போயிடுவேன்னு சொல்லி ரொம்ப கண்ணீரோடு உட்காந்துட்டு இருக்கும்போது எப்பயுமே நான் பேக்கில் வந்து பைபிள் வச்சுருப்பேன். ஸோ எடுத்து ஒரு வசனமாக நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த அம்மா கொடுத்த கார்டு அப்போ தான் நான் கவனித்தேன். ஸோ அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு வசனம் அப்படின்றத நான் உணர்ந்தேன். ஸோ நிச்சயமாகவே முடிவு உண்டு, ஒரு நம்பிக்கை வீண் போகாது அப்படின்ற ஒரு வார்த்தை கேட்டேனே. எவ்வளவு நேரம் ஆப்ரேஷன் நடந்தது? ஒரு 3 hours ஆப்ரேஷன் நடந்துச்சு. நீங்கள் நினச்ச மாதிரி, அதாவது கால் எடுக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க? ஸோ 3 hours கேச்சு வந்து தம்பி நீங்கள் அழுவாதீங்க, ஸோ கால் எடுக்காமல் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்னு. ஸோ டாக்டர்ஸ் வந்து கால் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன அதே ஹாஸ்பிட்டல்
கால் எடுக்காமலே அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து தம்பி இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது, அந்த இன்னும் 10 லட்ச ரூபா செலவு பண்ணிங்கன்னா அந்த ஆப்ரேஷன் வந்து கால் எடுக்காமே ஒய்ஃப் நார்மலாக நடக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இல்லைங்க இவ்வளோ பணத்துக்கு நான் எங்கெங்கே போவேன்னு சொல்லி சொன்னேன். இல்லை தம்பி எஸ்பி அவர்கள் பே பண்ணிட்டாங்க, கவலைப்படாதீங்க, இன்னொரு ஆப்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ இப்போ மனைவி நார்மலாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எந்த ஒரு குறையும் இல்லை, நார்மலாக நடக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதே ஹாஸ்பிட்டலில் ஒரு லேடி டாக்டர் சொன்னாங்க, தம்பி இதுக்கு முன்னாடி குழந்தைய கழிச்சுன்னு தான் சொன்னேன், ஏன் இன்ன வரைக்கும் குழந்தைய கலைக்காமல் இருக்கீங்க, உங்கள் மனைவிட்ட போய் நான் சொல்லிடுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லைங்க ஏசப்பா என்னை பார்த்து பாருங்கள், எனக்கு நம்பிக்கை இருக்குங்க, எனக்கு குழந்தையை கலைக்க மாட்டேன், ஏசப்பா என்ன நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி சொன்னேன். ஏசப்பா டாக்டர் நான் டாக்டரா அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இருந்தாலும் நம்பிக்கையோடு நான் காத்திருந்தேன். ஸோ அன்னையிலேருந்து நான் ஹாஸ்பிட்டலே போகலை. ஸோ எந்த ஒரு பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து 2 பெண் குழந்தைங்க, எந்த ஒரு குறையும் இல்லை, அதே டாக்டர் தான் ட்ரீட்மெண்ட் பார்த்தாங்க, எந்த ஒரு குறையும் இல்லாண்ட ஒரு கிருபையில பெரிய ஒரு அற்புதம் நடந்துச்சு. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்துக்காக மட்டும் ஜெபம் பண்ணிக்கிங்க. ஸோ நான் 3 மாதம் வீட்டு வாடகை கட்ட முடியும்னு வீட்டு ஓனர் வெளியே அனுப்பிட்டாங்க. நான் வேலை தேடி தான் மதுரைக்கு வந்த இடத்துல ஊனாக பார்த்துட்டு யாரும் வேலை தரல. ஸோ நான் 1 வாரமாக காந்தி பஸ் ஸ்டாண்டில் தான் தங்கியிருக்கிறேன். எனக்காக ஜெபம் மட்டும் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக எனக்கு ஒரு வேலை கிடைக்கின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜெபம் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.